இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திமுக அனைவரும் கைது செய்யப்பட்டு வராங்க. எல்லாம் ஊர்ல ஒரு ஆளு கிடையாது. கேட்டாரு சட்டசபையில, அதாவது பார்ட்டி பண்றேன் என்னன்னு, பார்ட்டி பண்றேன்னா எங்க வாங்கினீங்க அதுக்கான ஆதாரத்தோடு நீ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஊர்ல ஒரு ஆள் இல்லை. கரூர் செந்தில் பாலாஜி எல்லாம் பேசின பேச்சுக்கு இன்னைக்கு ஊர்லயே கிடையாது, எங்க இருக்கான்னு தெரியல. அதாவது எப்படின்னா கண்டிஷன் பெயிலுக்கு காலையில கையெழுத்து போட வரணும் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கண்டிஷன் பெயிலுக்கு கையெழுத்து போட போனோம். கோர்ட்ல மதியம் பெயிலுக்கு ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போனாரு. அதுக்கு முன்னாடி ஆள் அப்ஸ்காண்ட். இது தேவையா? இவ்வளவு பயம் தேவையா? இதுக்கு மக்கள் காசு எதுக்கு கொள்ளையடிக்கணும்? இதுக்கு எதுக்கு பயந்து தெருவா ஓடணும்? இவ்வளவு ஒண்ணு இல்ல. டாஸ்மார்க்ல என்ன ஊழல் என்ன ஊழல் கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றாங்க. 5400 பார். அந்த 5400 பாரையும் செந்தில் பாலாஜி ஒரு ஆளே காப்பில் வச்சு, ஒரு ஆளே வந்து எல்லா பாரையும் ஏலத்தில் எடுக்கணுங்க. ஒரு ஆள் பேர்ல 20 டிடி 30 டிடி எடுத்து தமிழகம் முழுவதும் 5000 பாரையும் ஏலத்தில் எடுத்து மொத்தமா கண்ட்ரோல் பண்ணி ஒரு நாளைக்கு 200 கோடி 300 கோடி சம்பாதிக்க நினைச்ச ஒரு விளைவு அது ஒண்ணு மட்டும் தான். அது மாதிரி பாட்டில் வித்தது, ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் பண்ணது, 10 ரூபா கலெக்ஷன் பண்ணது, இது மாதிரி பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்த இன்னைக்கு டாஸ்மார்க்ல பார்ட்டி பண்ண நடந்ததுல இன்னைக்கு முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்த விளைவு ஆள் ஒரு ஆள் இல்ல, எல்லாம் எஸ்கேப். உதயநிதியுடைய நண்பர்கள் ரத்தீஷ் ஊர்லயே இல்ல, ஆளும் எஸ்கேப். ஏன்னா இவங்க எல்லாம் சேர்ந்துதான் மொத்தமாக தமிழகத்தை டாஸ்மார்க்ல கொள்ளையடித்தவர்கள் இந்த ஒரு துறை மட்டும். இந்த மற்ற துறை எல்லாத்துக்கும் இதே எடுத்திருக்காங்க. சும்மா சொல்லல திரு பிடிஆர் 30,000 கோடியை ஒரு குடும்பம் கொள்ளையடிச்சுக்குன்னு ஆடியோ வந்துச்சு. சும்மா சொல்ல 30,000 கோடி உண்மைதான். ஒரே வருஷத்துல 30,000 கோடினா கிட்டத்தட்ட 5 வருஷத்துல 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி கொள்ளையடிச்சவர்கள் நம்ம எப்படி சும்மா விடணும்? அதுவும் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவர்கள். தூத்துக்குடி மாநகராட்சிக்கு 2000 கோடி இருந்தா போதும். ஆனா இவங்க மாநிலம் முழுவதும் கொள்ளையடிச்சது பல லட்சம் கோடி. அனைத்திற்கும் அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாரையும் சும்மால விட மாட்டோம். அனைவரும் செய்த ஊழல்கள் செய்த தவறுக்கு மக்களுடைய வரி பணத்தை திருடியவர்களுக்கு அதுக்கான பதிலை அவர்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதே மாதிரிதான் இங்க தூத்துக்குடியில எவ்வளவு வளர்ச்சி. ஏன்னா ஹார்பர் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷமாக 30-40 வருடங்களாக 50-60 வருடங்களாக ஹார்பர் இருக்கு, இவ்வளவு தொழில் நிறுவனம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் தூத்துக்குடி மக்களுடைய வாழ்க்கை மேம்படவே இல்லை. அதற்கு முக்கிய காரணம் ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுக. இவர்கள் அனைவரையும் சேர்த்து புறக்கணிச்சு மக்கள் இந்த வர உள்ளாட்சி தேர்தலில் முழுமையாக நம்மளுடைய தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு வாக்களிப்பார்கள். நீங்களும் தயாராக இருங்க. அடுத்த வர உள்ளாட்சி தயாராக இருங்க. எப்ப வேணாலும் வரலாம், தயாராக இருங்க. மொத்தமாக இந்த திமுக தூத்துக்குடியிலிருந்து வெளியில போனாதான் மக்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். முழுமையாக தயாராக இருங்கள். அடுத்த வர உங்கள் அனைவருக்கும் வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் போய் எல்லாத்தையும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சாங்களோ அதை தான் நீங்க நம்மளுடைய முதல்வர்கள் தமிழகம் முழுவதும் செஞ்சிருக்காரு. ஊழலற்ற ஆட்சி எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் போய் நன்றி செலுத்துங்கள். எல்லா தொகுதியும் போங்க. மற்ற திமுக வேட்பாளர் இருக்கிற தொகுதிகளுக்கு போங்க. நமக்காக வாக்களிச்சிருக்காங்க மக்கள். அவங்களுக்காக நீங்க நன்றி செலுத்தி விடுங்கள்.